தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், திரைத்துறையில் என பல்வேறு துறைகள்ல முக்கிய பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற பாதுகாப்புகள் Z+Z, Y+Y, X என்ற வகைகள்ல இந்த பாதுகாப்பு என்பது மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பாக இருக்கும். அதன்படி சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற இந்த கட்சியை தொடங்கிய விஜய் இன்னும் ஒரு படம் முடித்து விட்டு அதற்கு பிறகு தீவிர அரசியல் களத்தில் இறங்குகிறார். 2026 தேர்தல் களத்தில் இறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீவிரமாக அவருடைய கட்சியினுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நிலைகள்ல ஒரு சில முக்கிய நிகழ்வுகளுக்கு அவர் நேரிலும் செல்கிறார். கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இதன் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இந்த நடைமுறையை மத்திய உள்துறை அமைச்சகம் அதன்படி வைப்பிரிவு பாதுகாப்பை வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வைப்பிரிவு பாதுகாப்புல மொத்தமாக 12 பேர் வரை, அதாவது இந்த மத்திய ரிசர்வ் படையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 2 அல்லது 3 பேர் இதில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாமே கை துப்பாக்கியோ அல்லது சாதாரண பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய போலீசார். 2 வாகனங்கள், கான்வே வாகனங்கள், 2 வாகனங்கள் முன்னும் பின்னுமாக இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும். அதே போன்று துப்பாக்கி ஏந்திய ரிசர்வ் போலீஸ்ல அதில் கமாண்டோ படையை சேர்ந்தவர்கள் 1 அல்லது 2 இருப்பார்கள். இது போன்று இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய ரிசர்வ் கம்பெனிகளில் இருந்து அந்த காவலர்களை அதற்காக பணிக்கு அனுப்புவார்கள். சுழற்சி முறையில 24 மணி நேரமும் அவர் தங்கி இருக்கக்கூடிய வீடு அல்லது அவர் செல்லக்கூடிய அந்த இடங்கள்ல அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள். வைப்பிரிவு பாதுகாப்பு என்பது மொத்தமாக 11 அல்லது 12 பேர் வரை அந்த காவலர்கள் அந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள். இதுதான் வகைப்படுத்தப்பட்ட இந்த பாதுகாப்பு முறை. அதில் வைப்பிரிவு பாதுகாப்பு என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான உத்தரவு இங்க இருக்கக்கூடிய CRPF கம்பெனிக்கு அந்த உத்தரவு நகல் வந்த பிறகு அந்த பாதுகாப்பு நடைமுறைக்கு வரும். விஜய் வீட்டிற்கும் மற்றும் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு சென்றால் அங்கேயும் அந்த பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.